இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் என்ன அப்படின்னா டீகோட் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இது வந்து லீட் கோட்ல 394th கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து மிக்ஸ்டு நம்பர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் இல்லை ஸ்ட்ரிங். ஓகே, மிக்ஸ்டு நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்கில் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் எனக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நான் டீகோடடாக இருக்கும். ஸோ அதை நான் வந்து என்கோட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஷின், இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன இருந்தது? 3a2bc அப்படின்றதுதான். இதை நான் வந்து டீகோட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 3 வந்து, அதாவது ஏ வந்து 3 டைம்ஸ் இருக்கு அப்படின்றது. அடுத்தது இது முடிச்சா இந்த செக்ஷன் 2, அதாவது பிசி அப்படின்றது 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ பிசி அப்படின்னு 2 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதான் கொஷின், சரியா? ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இது கொஷினில் கன்ஸ்ட்ரெயின்லேயே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்பர் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அடுத்தது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் எல்லாமே வந்து வேலிடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத சால்வ் பண்ணுறது நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இந்த ட்ரிக்கி பார்ட் எங்கே வரும் அப்படின்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. 3a and 2c இந்த மாதிரி வர்றப்போ இதை எப்படி டீகோட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ளேருந்து வரணும். ஓகேவா? உள்ளே பார்த்தீங்கன்னா 2c தான் உள்ளே இருக்குது. ஸோ இந்த 3 அப்படியே தான் இருக்கும். இந்த ஏவை அப்படியே வச்சுட்டு இந்த சியை மட்டும் 2 டைம்ஸ் நான் வந்து இது பண்ணணும். சிசி ஆகும். இப்போ இதை வந்து நான் 3 டைம்ஸ் ஏசிசியை பண்ணேன். ஏசிசி ஏசிசி ஏசிசி. ஸோ திஸ் இஸ் த டிசைட் அவுட்புட். ஓகேங்களா? இந்த இன்புட்டுக்கு இது அவுட்புட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். ஓகே, இதை வந்து சால்வ் பண்ணலாம் இப்போ நாங்கள். ஸோ நான் வந்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு அந்த கொஸ்டின்லேயே போய் பார்த்தீங்கனாலே வந்து இந்த கொஸ்டின் வந்து ஸ்டாக் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி டாபிக்ஸில் இருக்கு. ஸோ அதனால ஸ்டாக் ஸ்டாக் ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டாக்ல அப்ரோச் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு லிட்டில் இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஸ்டாக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஸ்டாக் தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த ஸ்டாக் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எலமெண்ட்ஸை வந்து ரிசீவ் பண்ணும். எப்படி அப்படின்னா, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே வச்சிருக்கேன் அப்படின்னா, அடுத்து செகண்ட் எலிமெண்ட், அடுத்து தேர்ட் எலிமெண்ட், அடுத்து ஃபோர்த் எலிமெண்ட். நான் நினச்ச உடனே அரேல மாதிரி செகண்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கும்னு என்னால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ நான் எப்படி தான் பார்க்க முடியும் அப்படின்னா, என்னோட லாஸ்ட் எலிமெண்ட்டை தான் வந்து முதல்ல நான் வந்து பார்க்க முடியும். அந்த லாஸ்ட் எலிமெண்ட்ல அதுக்கப்புறம் தான் போக முடியும். ஸோ இதுதான் என்ன சொல்றேன்னா, லாஸ்ட் இன் பிஃபோர் அப்படின்னு சொல்லுவோம், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ லாஸ்ட்டாக எதை வந்து நான் உள்ளே போட்டேன், அந்த இப்போ இதான் என்னோட ஸ்டாக்னா, ஸ்டாக்கு ஜென்ரலாக இந்த மாதிரி போடுறது தான் வந்து நான் 1 ஃபஸ்ட்டு போடுறேன், 2 செகண்டாக இன்சர்ட் பண்ணுறேன், 3 தேர்டாக இன்சர்ட் பண்ணுறேன், 4 வந்து லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 தான் டெலீட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு. இந்த 4 டெலீட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த 3 டெலீட் பண்ண முடியும், அப்புறம் தான் இந்த 2 டெலீட் பண்ண முடியும், அப்புறம் தான் இதை வந்து டெலீட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதை வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்டாக்ல வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம், புஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புஷ்ல வந்து நான் எந்த எலமெண்ட் போடணும்னா அது போயிட்டு கீழே சேவ் ஆகிக்கும். ஜஸ்ட் லைக் நம்ம வந்து இப்போ பிளேட்ஸ்லாம் வந்து அடுக்கி வச்சிருப்போம் இல்லையா, அந்த பிளேட்டை வந்து நம்ம எடுக்கும்போது மேலே இருந்து தானே எடுப்போம். ஸோ அந்த இதுதான் இந்த ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. அடுத்து வந்து நான் டெலீட் பண்ணுறேன், அந்த டெலிட்டிங் ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா பாத். டெலிட்டிங் ப்ராசஸ்க்கு பேர் பாத். ஓகேவா? அடுத்து இப்போ நான் எலமெண்ட்டை பார்க்கணும், மேலே இருக்க எலமெண்ட்டை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நான் யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து பீக். என்னோட மேலே இருக்க எலமெண்ட்டை தான் பார்க்க முடியும். இன்பில்ட்டாக நம்ம வந்து மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளால வந்து எந்த எலமெண்ட் வேணும், அதாவது 4th இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் தான் கேட்க முடியாது, ஆனால் 4 எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்க முடியும். புரியுதா? அது சர்ச். ஸோ இது ஸ்டாக்கோட இன்ட்ரடக்ஷன். நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறது வந்து இன்பில்ட் ஸ்டாக். அதாவது ஜாவாவில் லைப்ரரி இருக்குது, யூட்டில் பேக்கேஜ்னு ஒன்று இருக்குது. அந்த யூட்டில் பேக்கேஜில் இருக்கிற ஒரு கிளாஸ் ஸ்டாக் வெக்டார் கீழே வரும். ஸோ
ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து நான் வந்து அந்த லைப்ரரி யூஸ் பண்ண போகிறதுனால இந்த ஸ்டாக் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். முதல்ல நான் ஸ்டாக்கை இனிஷியலைஸ் பண்ணுவேன். லைக் ஸ்டாக் கிளாஸை நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் என்னால் அந்த ஸ்டாக் கிளாஸை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஜென்ரலாக எப்போவும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரியே தான் நான் யூஸ் பண்ண போகிற கிளாஸ் நேம். ஆனால் இங்கே வந்து ஜென்ரலாகவே நம்ம வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே டேட்டா டைப் என்ன அப்படின்றது போடுவோம். ஸோ ஆனால் இந்த டேட்டா டைப் வந்து ரேப்பர் கிளாஸாக தான் வந்து இங்கே இருக்கும். புரியும்? ரேப்பர் கிளாஸ்னா ஐ திங்க் லைக் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்ம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஸ்டாக்குக்கு நான் கொடுக்குற ரெஃபரன்ஸ் நேமை ஈக்குவல் டு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நியூ கீவேர்டு ஸ்டாக்கு அண்ட் ஒரு ஆங்குலர் பிரேசஸ் அண்ட் ஒன் கர்லி பிரேசஸ். ஸோ இப்படி தான் நான் வந்து ஸ்டாக் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன். அடுத்து இதில் உள்ள மெத்தட்ஸ்னால் எப்படி யூஸ் பண்ணணும்னா, நான் இன்சர்ட் பண்ணுறதுக்கு புஷ்ன்னு சொன்னேன்ல, அதே தான். புஷ் ஆஃப் உள்ளுக்குள்ளே நான் எந்த டேட்டாவை புஷ் பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? அடுத்தது டெலிட் பண்ணுறதுக்கு பாப் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்குள்ளே எந்த டேட்டா கொடுக்கறது இல்லை, ஏன்னா அது எப்போவுமே டிஃபால்ட்டாகவே லாஸ்ட்டாக நான் எதை இன்சர்ட் பண்ணணும் அதை தான் எனக்கு பாப் பண்ண போகுது. ஸோ அதனால நான் வந்து உள்ளுக்குள்ளே டேட்டா கொடுக்க தேவையில்லை. பட் இது வந்து நான் பாப் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன்ஸ் த பாப்பிங் எலமெண்ட். அதாவது கடைசியாக எந்த எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன்ஸ் த பாப்பிங் எலமெண்ட். ஓகேவா? பாப்பின்னு போகிறேன். ஸோ ஓகே. அடுத்ததா பீக். பீக்குனா நான் என்ன சொன்னேன், கடைசியாக எந்த எலமெண்ட் இருக்கோ அதை வந்து ஷோ பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அதுதான் இந்த பீக்கோடது. ஸோ இதுலேயே நான் இண்டெக்ஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்லை, ஏன்னா கடைசியாக எது இருக்கோ அதுதான் ஷோ பண்ணுது. அதனால ஷோஸ் த லாஸ்ட், ஷோஸ் த டாப்னு வச்சுக்கலாமா? ஷோஸ் த டாப் எலமெண்ட் ஆர் டேட்டா. ஓகேவா? அடுத்தது வந்து எம்டி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இதில். இந்த எம்டி ஃபங்க்ஷன் என்ன செக் பண்ணும் அப்படின்னா, ஸ்டாக் வந்து இஸ் எம்டி ஆர் ஃபுல். இஸ் எம்டியாக இருந்தது அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ட்ரூ, இது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். நாட் எம்டி அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இந்த எம்டி எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா, ஜென்ரலாக இப்போ நான் ஸ்டாக்கில் எந்த எலமெண்ட்டுமே வந்து நான் போடாமல் திடீர்னு நீ வந்து பாப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா -1 அப்படின்னு ஆகும் இல்லையா? அப்போ எனக்கு வந்து எலிமெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும். அந்த எக்ஸப்ஷனுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த எம்டி ஃபங்க்ஷன் வந்து இருக்கு. ஓகேவா? அடுத்ததாக வந்துட்டு லாஸ்ட் வந்து சர்ச். ஸோ இந்த சர்ச் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் ஒரு டேட்டா இதுக்குள்ள நான் ஒரு டேட்டா பாஸ் பண்ணுவேன். இந்த டேட்டா கொடுத்தேன் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ 3a 2bc இதான ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸ். நான் முதல்ல இதே இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட ஜென்ரல் அப்ரோச் என்ன அப்படின்னா, இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. அதாவது ஒரு நியூமரிக்கல், அதாவது இன்டீஜர் டைப் இருக்குது, ஒரு கேரக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங்னு வச்சுக்கலாமா? ஸ்ட்ரிங் டைப் இருக்குது. ஏன்னா இங்கே ரெண்டு இருக்குல்ல, ஸோ ஸ்ட்ரிங் டைப் இருக்குது. ஸோ நான் வந்து இது ரெண்டையும் தனித்தனியாக தான் ஸ்டோர் பண்ணணும். ஒரே ஸ்டாக்ல என்னால் போட முடியாது, ஏன்னா ஸ்டாக்குன்றது வந்து ஒரு ஹோமோஜீனஸ். ஓகேவா? அடுத்து ஹெட்ரோஜீனஸாக போட முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த ப்ராப்ளம்க்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து ரெண்டு ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டாக் வந்து நம்பர்ஸ்க்கு, இன்னொரு ஸ்டாக் வந்து லெட்டர்ஸ்க்கு. லெட்டர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முதல்ல நான் வந்து ஒரு வேரியபிள்ஸ் வச்சுருப்பேன். கரண்ட்டாக என்ன நம்பர் என்கிட்ட இருக்குது, அடுத்து வந்துட்டு கரண்ட்டாக என்ன ஸ்ட்ரிங் வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்றது ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுருப்பேன். ஓகேவா? முதல்ல நான் ஒரு நம்பர் பார்ப்பேன். நம்பரை பார்த்ததும் இந்த வேரியபிளில் அந்த நம்பரை நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். அடுத்ததும் நான் ஒரு நம்பரை பார்த்தேன் அப்படின்னா இன்ட்டு 10, ஆல்ரெடி இருக்கிற நம்பரோட இன்ட்டு 10 போட்டு அதை ஆட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ 13 அப்படின்னு இருந்ததுன்னா 3 + 13க்கு 1 ஃபஸ்ட் ஐடென்ட் ஆகும், அடுத்து 3 ஐடென்ட் ஆகும். 3 + 1 எனக்கு 4 ஆகிடும். அதுவே 10 × 3னா, அதாவது 1 × 10 + 3 அப்படின்றப்போ எனக்கு வந்து 13 அப்படின்னு கரெக்டாக கிடைக்குது. அந்த அப்ரோச்சுக்காக நான் வந்து இங்கே ஆல்ரெடி இருக்கிற நம்பர் இன்ட்டு 10 ப்ளஸ் வந்து எனக்கு கிடைக்கிற நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேவா? இது புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரிங்கில் நான் என்ன பண்ணுவேன்னா, இது ஸ்ட்ரிங் பில்டராக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அப்பன் பண்ணிகிட்டே வருவேன். ஓகேவா? எப்பெல்லாம் நான் வந்து இந்த ஓப்பன் பிரேசஸை பார்க்குறேன் அப்படின்னோ அப்பெல்லாம் வந்து என்னோட கரண்ட் நம்பரையும், அதாவது கரண்ட் நம்பரையும்
கரண்ட் ஸ்ட்ரிங்கையும் நான் வந்து புஷ் பண்ணிடுவேன், அது அதோட ஸ்டாக்ஸ்குள்ள. ஓகேவா, புரியுதா? கரண்ட் நம்பரே கரண்ட் ஸ்ட்ரிங்கையும் புஷ் பண்ணிடுவேன். அதே மாதிரி எப்பப்பெல்லாம் இந்த க்ளோஸ் பிரேசஸை பார்க்குறேனோ அப்பெல்லாம் பாப் பண்ணிடுவேன். ஓகேவா, என்னோட ரெண்டு ஸ்டாக்லேயுமே இருக்கிற ரெண்டு ஸ்டாக்லேயுமே இருக்கிற எலமெண்ட்ஸை பாப் பண்ணிடுவேன். புரியுதா? பாப் பண்ணிட்டு ஆல்ரெடி என்னோட கரண்ட் ஸ்ட்ரிங்கில் ஏதாவது வேரியபிள் இருந்தது அப்படின்னா, இல்லைன்னா ஓகே, இல்லைன்னாலும் சரி இருந்ததுனாலும் சரி, நான் ஒரு டெம்பரரியாக வச்சுருப்பேன். நான் சொல்லிட்டு போகும்போது அதில் வந்து நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அப்பெண்ட் பண்ணிட்டு போட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இது என்னோட ஜென்ரல் ஐடியாலஜி. நம்பரை பார்த்தா ஃபஸ்ட்டு நம்பரை ஸ்டோர் பண்ணுறேன், அதே மாதிரி ஸ்ட்ரிங்கே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரேன். எப்போ இந்த ஓப்பன் பிரேசஸ் பார்க்குறேனோ அப்போ என்னோட நம்பரில் என்ன கரண்ட் நம்பர் இருக்கோ அதை வந்து நம்பர் ஸ்டாக்லையும், என்னோட ஸ்ட்ரிங் கரண்ட் ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்கோ அதை வந்து ஸ்ட்ரிங் ஸ்டாக்லையும் போட்டுருவேன். அண்ட் எப்போல்லாம் க்ளோஸ் பிரேசஸ் பார்க்குறேனோ அப்போ வந்து ரெண்டில் இருக்கிற எலமெண்ட்ஸையும் பாப் பண்ணிவிட்டு அந்த பாப் பண்ண எலமெண்ட்டை வந்து வச்சு நான் வந்து சம் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணுவேன். அது வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த அப்ரோச் வச்சு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க, இல்லை அப்படின்னா வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ 3a to bc நான் சொன்ன மாதிரி ரெண்டு வேரியபிள், கரண்ட் நம்பரு, கரண்ட் ஸ்ட்ரிங்கு. ஓகேவா, கரண்ட் நம்பர் கரண்ட் ஸ்ட்ரிங்கு, அடுத்தது ரெண்டு ஸ்டாக், இந்த நம்பர்ஸ்க்கு இது லெட்டர்ஸ். ஸோ முதல்ல இதை வந்து நான் லூப் வச்சு ஐட்ரேட் பண்ணுவேன். ஃபார் லூப்பு ஐயிலிருந்து இது ஒரு ஸ்ட்ரிங்னு தானே சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது, இது ஒரு ஸ்ட்ரிங்குனால ஸோ ஸ்ட்ரிங் டாட் லென்த் வரைக்கும் போகும் அந்த லூப். ஓகேங்களா, இப்போ இந்த லூப்புக்குள்ளே என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐத் எலமெண்ட்டை வந்து எடுப்பேன். என்னவா இருக்குது, ஃபஸ்ட்டு ஐ வந்து 0. ஓகேவா, ஸோ ஐயை வந்து நான் இங்கே ட்ராக் பண்ணிடுறேன். ஐ வந்து ஃபஸ்ட்டு 0 வருது, 0 வரும்போது 3 வரும். ஸோ 3 நான் வந்து கரண்ட் நம்பில் வந்து சேவ் பண்ணிப்பேன், 3 சேவ் பண்ணுறேன். ஓகேவா, அடுத்து திரும்ப முடிச்சுட்டு அடுத்து திரும்ப வரும்போது இப்போ வந்து ஐயோட வேல்யூ வந்து 1. 1க்கு இங்கே என்ன இருக்குது, எனக்கு வந்து 0க்கு 1ங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு பிரேசஸ் இருக்குது. பிரேசஸ் இருந்தால் என்ன பண்ணுவேன்னு சொன்னேன், என்னோட கரண்ட்டை இது வந்து எம்டியாக இருக்கும், ஃபஸ்ட்டு இதை வந்து புஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ 3 உள்ள புஷ் பண்ணுறேன், எம்டி ஸ்ட்ரிங்கை உள்ள புஷ் பண்ணுறேன். தென்னா அடுத்தது இப்போ இது முடிஞ்சது ஃபஸ்ட்டு. அடுத்து செகண்ட் இண்டெக்ஸில் ஏ இருக்குது. ஸோ ஏ இது புஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் திரும்ப ரீசெட் பண்ணிடணும். ஓகேவா, ஸோ புஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து 0னும் இதை வந்து எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்னா நான் வந்து ரீசெட் பண்ணிடுவேன். இப்போ அகைன் 0 ஆகிடும், இது அகைன் எம்டி ஸ்ட்ரிங் ஆகிடும். இப்போ வந்து செகண்ட் லென்த்துக்கு ஏ இருக்குது, ஏன்றது ஒரு ஸ்ட்ரிங்கா, ஸோ கரண்ட் ஸ்ட்ரிங்கில் ஏவை அப்பேண்ட் பண்ணிடுவேன். அடுத்து வரும்போது க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. க்ளோஸ் ப்ராக்கெட் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட ஒரு டெம்பரரி வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த டெம்பரரி வேரியபிளில் ஸ்டாக்கை பாப் பண்ணி வச்சுக்கிறேன். பாப் பண்ணேன் அப்படின்னா இதை வந்து எதாவது ரிட்டர்ன் பண்ணால் 3 ரிட்டர்ன் பண்ணேன். பாப் பண்ணா 3 ரிட்டர்ன், பாப் ஆஃப் 3 கிடையாது, பாப் பண்ணால் 3 ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா, அப்போ இந்த டெம்புன்ற வேரியபிளில் எனக்கு இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பாப் அப்படின்ற வேரியபிள், அதாவது சாரி 3 நம்பர் இருக்கும். ஓகேவா, அடுத்து இந்த ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து எதுவுமே இருக்காது, எம்டி. ஸோ டெம்ப்பு இது என்ன வச்சுக்கிறேன், டெம்ப் என்ன, இது டெம்ப் எஸ் வச்சுக்கிறேன், டெம்ப் ஸ்ட்ரிங் எப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா என்னோட கரண்ட் ஸ்ட்ரிங்கில் இருக்கிறத டெம்ப் ஸ்ட்ரிங்கில் முதல்ல நான் அப்பெண்ட் பண்ணணும். அப்பெண்ட் பண்ணிட்டு டெம்ப் ஸ்ட்ரிங்கில் ஆல்ரெடி இருக்கிறதோட அப்பெண்ட் பண்ணால் என்ன ஆகும், ஏ ஆகும். அடுத்து ஒரு லூப் போட்டு அந்த லூப்பை நான் வந்து இந்த 3 டைம்ஸ் ரன் பண்ணணும்.
அப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? ஏ ஏ ஏன் டீடைல்ஸ் பிரிண்ட் ஆகுமா? பிரிண்ட் ஆகிட்டு லூப் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப இங்கே வந்து ஐஏ ஐடென்ட் பண்ண வந்துடும். இப்போ ஐ வந்து 2 டைம்ஸ் போயிருக்கா, இப்போ ஐ வந்து தேர்ட் டைம் வந்து என்ன இருக்குது? பி இருக்கா, சாரி 2 இருக்குது. ஸோ 2 பார்த்துட்டு கரண்ட் ஸ்ட்ரிங்கில் போய் 2 போட்டுச்சு. அடுத்து திரும்ப இதை பார்க்கும்போது ஸ்டாக்குள்ளே 2 புஷ் பண்ணும். ஆல்ரெடி இந்த 3 வந்து எனக்கு பாப் ஆகிடுச்சு. பாப் ஆகி வெளியில் வந்துட்டு இப்போ 2 மட்டும் தான் இங்கே இருக்கும். ஸோ 2ல் போய்டும். அடுத்து திரும்ப இது பி இருக்கா, இந்த பியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட் ஸ்ட்ரிங்கில் போட்டு வைக்கும். இங்கே இருக்கிறதெல்லாம் கேன்சல் ஆகிடும். இப்போ பியை வந்து கரண்ட் ஸ்ட்ரிங்கில் போட்டு வைக்கும். அடுத்து என்ன இருக்கு? எனக்கு சி இருக்கா, ஸோ சிஏ கரண்ட் ஸ்ட்ரிங்கில் போட்டு வைக்கும். இப்போ இது 2 கரண்ட் ஸ்ட்ரிங்கில் போட்டுச்சா. இப்போ க்ளோஸ் பிரேசஸை பார்க்கணும். க்ளோஸ் பிரேசஸை பார்த்ததை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஒரு டெம்ப் வேரியபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே எழுதுறேன், ஒரு டெம்ப் கிரியேட் பண்ணுவோம். டெம்ப்புக்குள்ளார ஃபஸ்ட்டு நம்பரை பாப் பண்ணி 2 வச்சுக்குவோம். அடுத்து ஒரு ஸ்ட்ரிங் டெம்பை கிரியேட் பண்ணோம். அதில் ஆல்ரெடி இருக்கிறதோட அப்பெண்ட் பண்ணி என்னோட கரண்ட் ஸ்ட்ரிங்கை போட்டுக்குவோம். கரண்ட் ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்குது? பிசி இருக்குது. ஸோ பிசி அப்பெண்ட் பண்ணி போட்டுக்குவோம். ஸோ கரண்ட் ஸ்ட்ரிங்கோட பிசி அப்பெண்ட் பண்ணி போட்டோமா. இப்போ இந்த பிசியை 2 டைம்ஸ் போடுவோம். பிசி அப்படின்னு சொல்லி 2 டைம்ஸ் வரும். ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த லூப் இங்கே ஏஏ போட்டாங்கன்னா இந்த லூப்பை விட்டு வெளியில் வரும்போது கரண்ட் ஸ்ட்ரிங்கில் இந்த ஏஏவை நான் அப்பெண்ட் பண்ணி வச்சுருப்பேன். புரியுதா? ஸோ இந்த ஆன்சர் ஸ்ட்ரிங்னு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் இந்த ஏஏஏ அப்பெண்ட் ஆகி இருக்கும். அடுத்து இந்த பிசியை வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதையும் நான் இந்த ஸ்ட்ரிங்கில் அப்பெண்ட் பண்ணிடுவேன். ஸோ ஃபைனலி எனக்கு வந்து ஏஏஏ பிசி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸு. அடுத்து நம்ம வந்து கோடை வச்சு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதான் வந்து என்னோட கோடு. ஓகேவா? இப்போ இந்த கோடில் பாருங்க, நான் சொன்ன மாதிரி 2 ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் நம்பருக்கு ஒரு ஸ்டாக்கு, ஸ்ட்ரிங்குக்கு ஒரு ஸ்டாக்கு. அடுத்து நான் சொன்ன மாதிரி நம்பரை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள், அது ஸ்ட்ரிங்கை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள். அடுத்து 0லேருந்து லென்த் வரைக்கும் ஒரு லூப்பு. ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கேரக்டருக்கு ஒரு நேம் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், கேரக்டர் இஸ் டிஜிட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு வந்து இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் எப்படின்னா அது நம்பரா இல்லையான்னு சொல்லும். ஏன்னா நம்ம வந்து நம்பர்ஸை மட்டும்தானே ஒரு ஸ்டாட்டிக் பண்ணுறோம், அதுக்காக. ஸோ நம்பர் இருந்ததுன்னா சொன்ன மாதிரியே 10 இன்ட்டு நம்பர் போடுறேன்னா ப்ளஸ் இதே CH-0 அப்படின்னா இப்போ நான் வந்து 1 அப்படின்னு சொல்லி எனக்கு கேரக்டர் தான் வரும். -0 கேரக்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 அப்படின்னு கிடைச்சோம். அதுக்காக தான் CH-0 போட்டிருக்கேன். ஸோ வந்து கேரக்டராக இருந்ததுன்னா இதை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதுவே வந்து இஸ் ஆல்ஃபபெட்டிக் அப்படின்னா லெட்டராக இருந்ததுன்னா ஸ்ட்ரிங்கில் அப்பெண்ட் பண்ணிட்டு சொல்லியிருக்கேன். அடுத்து இல்லை இந்த பிரேசஸாக இருந்தது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ண, இந்த பிரேசஸ் பார்க்கும்போது என்ன சொன்னேன், நம்பரை வந்து ஸ்டாக்லேயும் ஸ்ட்ரிங் இதுக்குள்ளேயும் புஷ் பண்ண சொன்னா, இங்கே வந்து நான் நியூ ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னு போட்டிருக்கேன்னா ஸ்ட்ரிங் பில்டர்ஸ்னாலே மியூட்டபிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ வந்து அந்த கான்செப்ட் என்ன பண்ணுன்னா, இப்போ நான் இந்த கரண்ட் ஸ்ட்ரிங்கை அப்படியே நியூ ஸ்ட்ரிங் பில்டர் போடாமல் இந்த ஸ்டாக்கில் போட்டேன் அப்படின்னா இது ஒரு ரெஃபரன்ஸை பாயிண்ட் பண்ணும், ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்றது. இப்போ நான் இதே ஸ்ட்ரிங் பில்டரை வேற ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் RA அப்படின்னு ஒரு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இந்த உள்ள நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்ல, அது நான் எப்போ ஸ்டோர் பண்ணுறது அது அப்படியே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. இதுவும் சேஞ்ச் ஆகும். புரியுதா? ஒரே ரெஃபரன்ஸ் தான் பாயிண்ட் பண்ணுவோம் நான் சேஞ்ச் பண்ணுறதும். ஸோ அதனால இதுவும் சேஞ்ச் ஆகுறதுனால எனக்கு சேஞ்சே ஆகக்கூடாது அப்படின்னா நான் புதுசாக ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் கிரியேட் தான் போடணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இங்கே வந்து நியூ ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அடுத்தது நம்பர், அதுக்கப்புறம் நம்பரை எம்டி பண்ணிடணும் 0. அதே மாதிரி ஸ்ட்ரிங் பில்டருக்கும் எம்டி பண்ணிடணும் நியூ ஸ்ட்ரிங் பில்டர். அதுவே வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் தான் நான் என்ன சொன்னேன், ஒரு டெம்பரரி வேரியபிள் வச்சு அதை நம்பரை பாப் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஒரு டெம்பரரி ஸ்ட்ரிங் வச்சு அதில் வந்து ஸ்ட்ரிங்கில் உள்ளதை பாப் பண்ணி வச்சுட்டு இது எத்தனை டைம் வந்து நம்பர் இருக்கோ அத்தனை டைம் அந்த லூப்பை வந்து ரன் பண்ணிட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் டெம்பரரியாக வச்சுருக்கேன்ல அந்த ஸ்ட்ரிங்கில் என்னோட கரண்ட் ஸ்ட்ரிங்கை அப்பெண்ட் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? கரண்ட் ஸ்ட்ரிங்கை அப்பெண்ட் பண்ணிட்டே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா current string is equal to new string அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாஸ் பண்ணணும். ஏன் எதனால இந்த கரண்ட் ஸ்ட்ரிங் நியூ ஸ்ட்ரிங் கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஏஏஏன்னு போட்டேன்னா இது வந்து இந்த கரண்ட் ஸ்ட்ரிங் ஏஏஏன்னு இருக்கும். இப்போ நான் விட்டுட்டேன் அப்படின்னா நியூ ஸ்ட்ரிங்கில் தான் ஏஏஏன்றது இருக்கும், கரண்ட் ஸ்ட்ரிங்கில் ஜஸ்ட் ஏன்றது மட்டும் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து போயிடும்ல இந்த ஏஏஏன்னு நான் கண்டுபிடிச்சது, அது போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணுறேன்.
ஸோ இதை தான் நான் கடைசியாக ரிட்டர்னும் பண்ண போகிறேன். ஏ டூ ஸ்ட்ரிங் போட்டிருக்கேன்னா ஸ்ட்ரிங் பில்டர் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் பில்டர் வந்து ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணாது, ஆனால் இதில் வந்து ஸ்ட்ரிங்கை தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்காக டூ ஸ்ட்ரிங் மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். Hope you understand the question and everything. Thank you for your attention. See you, bye.